Hello viewers, welcome back to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து 32 pressure foot setsல உள்ள braiding foot அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த pressure foot set வந்து பாத்தீங்கன்னா நீங்க automatic zigzag machines வச்சிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் description boxல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா Stitch Magic Usha Janome machine. இந்த மிஷினை பத்தின இன்னும் டெமோ வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து இதுல என்னெல்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இதோட அன்பாக்சிங் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட்ஸ்ல இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண ஃபுட்ஸ் வீடியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்குள்ள பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தின எல்லா வீடியோஸுமே இருக்கும். கண்டிப்பா வந்து அந்த ஸ்டிச் மேஜிக்ன்ற பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகான், அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த பிரஷர் ஃபுட் செட்ஸ்ல வந்து பிரைடிங் ஃபுட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் லைன்ல லாஸ்ட் ஃபுட்டா இருக்கும். இதுதான் வந்து பிரைடிங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த பிரஷர் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா மேல் பக்கம் இந்த மாதிரி இருக்கு. இதுல சைட்ல வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வீடியோல பார்க்கலாம். சென்டர்ல வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒன்னு கொடுத்திருக்காங்க. பேக் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கு. இந்த ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம துணியில எலாஸ்டிக் அட்டாச் பண்றதுக்கு, லேசஸ் அட்டாச் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன எலாஸ்டிக்ஸ் வந்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேசஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லேஸோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபுட்டுக்குள்ள போற அளவுக்கு சின்னதா இருக்கணும். அந்த மாதிரி சைஸ் உள்ள லேசஸ் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். திக்னஸும் கரெக்டா அந்த ஃபுட்டுக்குள்ள போற அளவுக்கு திக்னஸ் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிஃபரெண்ட் லேசஸ் வந்து நம்ம இதுல அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன்ஸ் இருக்கும்ல, இதுவும் அட்டாச் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் அகலமா இருக்கு, இந்த ஃபுட்டுக்குள்ள வந்து செட் ஆகாது. சின்ன சைஸ் சாட்டின் ரிப்பன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபுட் வச்சு நம்ம அட்டாச் பண்ண முடியும். இந்த லேசஸ், ரிப்பன்ஸ், எலாஸ்டிக் எல்லாமே எப்படி அட்டாச் பண்றது அப்படின்றத வந்து பார்ப்போம். இது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைசஸ்ல லேசஸ் கிடைச்சது அப்படின்னாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த பிரஷர் ஃபுட்டுக்குள்ள உள்ள போற அளவுக்கு அகலம் சின்னதா இருக்கணும். அந்த மாதிரி லேசஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சைஸ் ரிப்பன்ஸ் கிடைச்சிச்சுனாலும் நம்ம வந்து அதை வந்து நம்ம ட்ரெஸ்ல வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீக்வன்சஸ் எல்லாம் வந்து லேசஸா கிடைக்கும். இந்த மாதிரி சீக்வன்ஸ் லேசஸும் நம்ம வந்து இந்த பிரஷர் ஃபுட் யூஸ் பண்ணி நம்ம வந்து தச்சு விட்டுக்கலாம் ட்ரெஸ்ல. இந்த மாதிரி பெரிய சைஸ் உள்ள லேசஸ் எதுவுமே இதுல வந்து அட்டாச் பண்ண முடியாது. ஏன்னா இதோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கும். இந்த சைஸ் லேசஸ்லாம் நம்ம வந்து இந்த ஃபுட் வச்சு அட்டாச் பண்ண முடியாது. நான் முதல் காமிச்ச மாதிரி சின்ன சைஸ் எலாஸ்டிக், அதுக்கப்புறம் வந்து 1/4 இன்ச் சைஸ் உள்ள இந்த லேசஸ் மட்டும் தான் நம்ம வந்து அட்டாச் பண்ண முடியும். இதுவுமே வந்து ரொம்ப திக்கா இருந்தது அப்படின்னா இந்த ஃபுட்டுக்குள்ள வந்து நமக்கு உள்ள விட முடியாது. கொஞ்சம் திக்னஸ் கம்மியா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிற எலாஸ்டிக் லேஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1/4 இன்ச்சோட கம்மியான சைஸ் தான் இருக்கு. இப்போ இதுல வந்து எப்படி எலாஸ்டிக் அட்டாச் பண்றது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எப்பவுமே வந்து பிரஷர் ஃபுட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே இந்த லேஸ், எலாஸ்டிக் இதெல்லாம் வந்து உள்ள ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மிஷின்ல வந்து இந்த ஃபுட்டை வந்து மாட்டி விடணும். எலாஸ்டிக் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குல்ல, அதுல மேல் பக்கத்துல இருந்து அடிப்பக்கம் இந்த மாதிரி உள்ள விட்டு எடுத்துக்கோங்க. பேக் சைடு திருப்பினீங்கன்னா நமக்கு அந்த பள்ளம் மாதிரி இருந்ததுல அதுல வந்து நம்ம கொடுத்துருக்கிற லேஸோ எலாஸ்டிக்கோ அதுல வந்து கரெக்டா செட் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. மேல் பக்கத்துல இருந்து அடிப்பக்கம் விடணும். கீழ இருந்து இப்படி விட்டுறக்கூடாது. அந்த ட்ரையாங்கிள்குள்ள மேல இருந்து உள்பக்கம் கீழே விட்டு நம்ம அடியில ஃபுட்டுக்கு அடியில இருந்து நம்ம வெளியில வந்து எடுக்கணும். இதே மாதிரி தான் நம்ம லேசஸ் எல்லாமே வந்து இதே மாதிரி தான் இன்சர்ட் பண்ணணும். இப்போ நான் வச்சிருக்கிற இந்த ஸ்டிச் மேஜிக் மிஷின்ல செட்டிங்ஸ் சொல்றேன். உங்க மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செட்டிங்ஸ் வந்து மாத்திக்கோங்க. த்ரெட் டென்ஷன் வந்து எலாஸ்டிக் அப்புறம் லேசஸ்க்கு ஏற்ற மாதிரி த்ரெட் டென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுல த்ரெட் டென்ஷன் 3 வச்சிருக்கேன். ஸ்ட்ரைட் ஸ்டிச் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். நார்மல் ஸ்டிச்சிங்க்கு நம்ம எப்படி வந்து ஸ்டிச்சோட நீளம், ஸ்டிச்சோட அகலம்லாம் வைப்போமோ அதெல்லாம் அப்படியே தான் வச்சிருக்கேன். எதுவுமே சேஞ்ச் பண்ணல. நம்ம நார்மல் ஜிக்ஸாக் பிரஷர் ஃபுட் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து உள்ள வந்து மாட்டிக்கலாம். இப்ப வீடியோல தெரியணும் அப்படின்றதுக்காக நான் டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப இந்த ஃபுட்டுக்கு அடியில நம்ம வந்து கிளாத்தை வச்சுட்டு நமக்கு எந்த இடத்துல எலாஸ்டிக் அட்டாச் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து எலாஸ்டிக்கை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துட்டு நம்ம வந்து தச்சு விட்டுக்கலாம். எலாஸ்டிக் அப்படின்றதுனால தான் நம்ம இழுத்து தைக்கிறோம். நீங்க லேசஸ்லாம் அட்டாச் பண்ணும்போது டைரக்டா அப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். வந்து நான் ஸ்ட்ரைட் ஸ்டிச்சும் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு ஜிக்ஸாக்கும் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எலாஸ்டிக்கா இழுக்கிறதுக்கு முன்னாடி நீடில வந்து உள் பக்கமா பாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துக்கோங்க. இப்ப ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம்.
இந்த ஃபூட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் லேசஸ்லாம் அட்டாச் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நார்மல் ஜிக்ஸாக் ஃபூட்டை விட இது வந்து கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு நமக்கு ஸ்டிச் பண்றதுக்கு. இழுத்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நல்லா பின்பக்கம் வந்து கேதர் ஆகிக்கிட்டே வரும். இப்போ நான் ஜிக்ஸாக் மாத்திக்கிறேன். ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எலாஸ்டிக்கோட ரெண்டு எட்ஜஸ்லயும் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட் ஸ்டிச் யூஸ் பண்ணீங்கன்னா எலாஸ்டிக்கோட நடுவுல வந்து ஸ்டிச் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறம் த்ரெட்டை மட்டும் கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற லேசஸ்லாம் வெளியில விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் எலாஸ்டிக் தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த நார்மல் ஜிக்ஸாக் ஃபூட்டை விட இந்த பிரைடிங் ஃபுட்ல யூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாவே வந்து வேலை முடியுது. அதனால பிரைடிங் ஃபுட் யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி எலாஸ்டிக் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி பாருங்க. இப்போ ட்ரெஸ்ல எல்லாம் வந்து ஸ்லீவ்ல வந்து நம்ம எலாஸ்டிக் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சிம்பிளா வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டோம். அடுத்து வந்து லாஸ்ட்ல வந்து நான் ஜிக்ஸாக் போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து நம்ம லேசஸ் வந்து எப்படி அட்டாச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபூட்டை எடுத்துட்டு லேஸ் உள்ள ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபூட் மாட்டி விட்டுக்கலாம். எடுத்திருந்த எலாஸ்டிக்கை விட கொஞ்சம் அகலமா இருக்கு. இது வந்து அப்படியே உள்ள விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபூட்டுக்குள்ள போகுது. ஆனா கொஞ்சம் வந்து டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. லேஸோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 1/4 இன்ச் சைஸை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால உள்ள வந்து அந்த கேப்புக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கு. இப்ப நம்ம அதை என்ன பண்ண போறோம்னா அந்த மேல கொடுத்திருக்கிற ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிட்டு அந்த ஹோல் வந்து நம்ம பெருசு பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி ஸ்டார் பின் ஸ்க்ரூ டிரைவர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரூ வந்து லைட்டா இந்த மாதிரி திருகி விட்டீங்கன்னா உங்களுக்கு லூஸ் கொடுத்துரும். லூஸ் ஆனோடனே அந்த மேல இருக்க பிளேட் மட்டும் நமக்கு வந்து மூவ் ஆகும். அதை மூவ் பண்ணி நம்ம கொஞ்சம் வந்து வெளிப்பக்கமா இழுத்து விட்டுக்கலாம். எந்த எந்த அளவுக்கு நமக்கு அகலமா அந்த கேப் வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அந்த ஸ்க்ரூ வந்து திரும்ப டைட் பண்ணி விட்டுருங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க எடுத்துக்கிற அந்த எலாஸ்டிக்கோ இல்ல லேசஸோட சைஸ் பொறுத்து நீங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹோல்குள்ள இந்த லேசஸ் விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாவே உங்களுக்கு ஃப்ரீயா மூவ் ஆகும். உங்களுக்கு ஸ்டிச் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நான் ப்ரெஷர் ஃபுட் மாட்டிட்டு இதுக்கு அடியில கிளாத் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். நான் ஸ்டிச்சஸ்ல எந்த சேஞ்சஸுமே பண்ணல. அதையே வச்சு அப்படியே தான் வந்து ஸ்டிச் பண்றேன். இது வந்து லேஸோட ரெண்டு பக்கமும் நமக்கு ஸ்டிச்சஸ் இருக்கும். நீங்க லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அதோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி த்ரெட் டென்ஷன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து துணியில வந்து சுருக்கம் இல்லாம இருக்கும். இப்போ நான் ஸ்ட்ரைட் ஸ்டிச் செலக்ட் பண்ணிருக்கேன். என்னோட மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து நமக்கு நீடில் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கூட இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி எந்த இடத்துல அந்த லேஸ்ல வந்து ஸ்டிச்சஸ் வேணுமோ அந்த இடத்துல நீடில் பாயிண்ட் பண்ணி வச்சு கூட நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரைட்டா சென்டர்ல தான் ஸ்டிச்சஸ் போடுறேன். நம்ம என்ன ஸ்டிச்சஸ் செலக்ட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த லேஸ் வந்து அட்டாச் ஆகி நமக்கு கிடைக்கும். த்ரெட் டென்ஷன் மட்டும் நம்ம லேசஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சுருக்கமா வர மாதிரி தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட் டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணாம அப்படியே தச்சிருந்தேன். கடைசி போட்டிருக்கிற அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் த்ரெட் டென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சுருக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு கரெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி லேசஸ்ல ஸ்டிச்சஸ் வேணுமோ அந்த மாதிரி ஜிக்ஸாக் இல்லைன்னா ஸ்ட்ரைட் ஸ்டிச் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு வந்து பிரைடிங் ஃபுட் யூஸ் பண்ணி எலாஸ்டிக் எப்படி அட்டாச் பண்றது, அதுக்கப்புறம் லேசஸ் எப்படி ட்ரெஸ்ல அட்டாச் பண்றது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். உங்ககிட்ட இந்த ப்ரெஷர் ஃபுட் செட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஃபுட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மெத்தட்ல உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல சேனல் பேஜஸ் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.